சில பேர் என்ன செஞ்சுறாங்க, திருமணம் பண்ணிடுறாங்க. அவங்களாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு திருமணம் வச்சுக்கிறாங்க. லீவு நாள்னு பார்த்து. அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல நாளா இருக்காது. கணவனுக்கோ மனைவிக்கோ, அதாவது ஆண் பெண் இருவருக்கும். எல்லாருக்கும் இந்த மாதிரி சர்ப்பகிரகங்கள் இருக்குது. 7ல ராகு கேதுவோ, இல்லை 8ல கேது, இல்லை 8ல ராகு, 2ஆம் இடத்துல கேது, இல்லை 2ஆம் இடத்துல ராகு, இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாக பண்ணுது. இல்லை குழந்தைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. திரும்ப கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் ஆண் வாரிசை கொடுக்கல. இந்த மாதிரிலாம் பண்ணுது. அவங்க வேணா நினச்சிட்டு இருக்கலாம், எங்களுக்கு இந்த மாதிரி இருந்து நாங்கள் நல்லா தானே இருக்கணும், ஆண் வாரிசு கொடுக்கல. ஆண் வாரிசு இருந்தும் புண்ணியம் இல்லாமல் இருக்கும். 6 இடத்துல தான் இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கு. சேர்ந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிற ஊர் 6 ஊர். மெட்ராஸ்ல திருவேற்காடு, கும்பகோணம் பக்கத்துல திருவிழி மலலை, திருச்செங்கோட்டுல அர்த்தநாதீஸ்வரர் அம்மி அப்பனும் சேர்ந்து இருக்கிறது, ஆண்பாதி பெண்பாதி. அது மாதிரி இந்த திருவிழி மலலைங்கிற ஊருக்கு நீங்க போய் அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு, அந்த குளத்துல கை கால் அலம்பி தண்ணி தெளிச்சுக்கிட்டு, பெருமாளுக்கு பட்டு துண்டு 2 வாங்கிட்டு போகணும். என்னது நான் வாங்கிட்டு போகணும்? பட்டு துண்டு 2 வாங்கிட்டு போய் ஒரு துண்டை பெருமாள் காலடியில் வச்சுட்டு ஒரு துண்டை வாங்கிட்டு வந்து நீங்க படுக்கக்கூடிய தலைவாணியில பில்லோல படுத்துனீங்கன்னா, கீழே விரிச்சு போட்டு படுத்தீங்கன்னா 90 நாள்ல இருந்து 100 நாள் கல்யாணம் ஆயிடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் நன்றி தெரிவித்து, உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக வேல்டு நேயர்களுக்கும் கோடான கோடி தமிழஞ்சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற நிகழ்ச்சி என்னென்னா, அதாவது திருமணம். சார் எனக்கு 30 வயசாச்சு, 32 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 வயசாச்சு, 45 வயசாச்சு, 50 வயசாச்சு. ஒருவருடைய திருமணம் 51 வயசுங்கிறது இது வரைக்கும் மறுமணம்னு பேர். 30 வயசுக்குள்ளே 32 வயசுக்குள்ளே பண்ணுனா இன்னைக்கு பேர் திருமணம். இதுக்கு மேலே அதுக்கு பேர் 35 வயசுக்கு 40 வயசுலாம் திருமணம் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் மறுமணம்னு பேர். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆண்களும் சரி ஒரு பெண்களும் சரி, திருமணங்கிறது ஒரு கேள்விக்குரிய அந்த காலத்தில் வந்துருச்சு. அந்த காலத்தில் திருமணம் பண்ணணவங்க பெரியவங்க பார்த்து வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. அதுக்கு காரணம் நவீன யுகம், அதுக்கு பொருளாதாரம், அதுக்கு மாற்றங்கள். அதாவது இப்போ இந்த கலியுகத்தில் இப்போல்லாம் சாஃப்ட்வேர் உலகத்தில் எல்லாமே நம்ம புதுசாக ஒரு அப்டேட் ஆகிடுறதுனால நம்மளும் ஒவ்வொன்றா புதுசாக அப்டேட் ஆகிட்ருக்கோம். இப்படிலாம் நிறையா இருக்குது. இந்த திருமணம் ஏன் ரொம்ப பேருக்கு நடக்கலை? ஏன் திருமணம் நடந்து அவங்க சஃபராக இருக்காங்க? அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் சண்டை போட்டுக்கிட்டாலும் 30 வருஷம் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. ஏன் இப்போ 2 வருஷம் கூட கணவன் மனைவி, இப்போ நாங்கள் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கொடுக்குறவங்களாம் 5 வருஷம் ஒற்றுமையாக இருந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அவங்கள எந்த மைண்ட் செட்டில் யாரை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம், அவங்க பொண்ணோட லக்னாதிபதி, பையனுடைய லக்னாதிபதி, பொண்ணுக்கு குரு பலம் எப்படி இருக்குது, பையனுக்கு குரு பலம் எப்படி இருக்குது, பொண்ணுக்கு செவ்வாய் எப்படி இருக்குது, பையனுக்கு செவ்வாய் எப்படி இருக்குது, இப்படிலாம் பார்த்து லக்னத்தை வச்சு, ராசியை வச்சு, திதியை வச்சு, கரணத்தை வச்சு, முடக்கு சாணம் எதுன்னு வச்சு, அவருக்கு என்ன பாவம் உட்காந்துருக்கு, 2 ஜாதகத்துடைய கிரக பலம் எப்படி இருக்குது, ப்ளஸ் நட்சத்திர பொருத்தம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் செய்கிறோம். இப்படி இருந்தோம் குழந்தை இல்லை, சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முன்னோர்களுடைய அந்த டிஎன்ஏ பிரச்சனை, அந்த ஊழ்வினை கர்மா ஒரு பாயிண்ட்டு. 2வது, இந்த பிரிவுக்கு காரணம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஒருவருடைய வண்டி நம்பர், வாகன நம்பர் சரியா இல்லைன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஒரு 2 வீலரோ அல்லது 4 வீலர் காரோ வச்சுருக்காங்கன்னா, சில பேருக்கு வண்டி நம்பர் சரியில்லைன்னா அவங்களுக்கு அந்த திருமண பிரிவை ஏற்படுத்துது. சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, திருமணம் பண்ணிடுறாங்க. அவங்களாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு திருமணம் வச்சுக்கிறாங்க, லீவு நாள்னு பார்த்து. அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல நாளாக இருக்காது. கணவனுக்கோ மனைவிக்கோ, அதாவது ஆண் பெண் இருவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வச்சிடறாங்க. இல்லை சார் எங்கள் மாமா வர்றாங்க, எங்கள் ஃபாரின்லேருந்து எங்கள் மச்சான் வரணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை வைக்கிறாங்க. அவங்க ஒரு சௌகரியத்தை வைக்கிறாங்க. இந்த முகூர்த்த லக்னம்னு ஒன்று இருக்குது. இந்த திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது முகூர்த்த லக்னம்னு ஒன்று குறிக்கணும். சாந்தி முகூர்த்தத்துக்கும் லக்னம் குறிப்பாங்க, முகூர்த்த லக்னத்துக்கும் லக்னம் குறிப்பாங்க. இப்படிலாம் இருக்குது. இதை யாரும் ரொம்ப பேர் பார்க்குறதில்ல. லக்னம் பார்த்தாங்களா, ஜாதகம் சரியாக இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி கல்யாணத்தை வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ண வேண்டாம். முகூர்த்த லக்னம் குறித்து கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ உள்ள திருமணங்கள்லாம் நிலைக்குது. ஸோ அடுத்ததாக, இந்த திருமணம் நடக்கலை, இந்த திருமணம் தள்ளிக்கிட்டே இருக்குது, 35 வயசாகுது, 40 வயசாகுது, இவங்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள், 7ல் சூரியனோ, 7ல் செவ்வாயோ, 7ல் சனியோ, 7ல் செவ்வாய், சனி, ராகு, கேது, 4 கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கும் சில பேருக்கு லக்கணத்துக்கு 7ல். இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்துமான விதிவிலக்கெல்லாம் இருக்குது. ஒரு சில பேர் சார் எனக்கு லக்கணத்துக்கு 7ல் 4 கிரகம் இருக்குது, ஆனால் நான் கல்யாணம் ஆகி 2 குழந்தையோட இருக்காம்பாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது. அதில் உடனே கமாண்டில் கேட்காதீங்க,
இந்த மாதிரி இவர் தப்பாக சொல்கிறாரு, பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்காதீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி சர்ப்பகிரகங்கள் இருக்குது. 7ல் ராகு கேதுவோ, இல்லை 8ல் கேது, இல்லை 8ல் ராகு, 2ஆம் இடத்துல கேது, இல்லை 2ஆம் இடத்துல ராகு, இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாக பண்ணுது. இல்லை குழந்தைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. திரும்ப கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் ஆண் வாரிசை கொடுக்கல. இந்த மாதிரிலாம் பண்ணுது. அவங்க வேணா நினச்சிட்டு இருக்கலாம், எங்களுக்கு இந்த மாதிரி இருந்து நாங்கள் நல்லா தானே இருக்கணும், ஆண் வாரிசு கொடுக்கல. ஆண் வாரிசு இருந்தும் புண்ணியம் இல்லாமல் இருக்கும். இப்படிலாம் இருக்கும். ஸோ அதனால் 7ல் பாவகிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்களுக்கு திருமணத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் தான் மங்களம், செவ்வாய் தான் கணவர், செவ்வாய் தான் முருகன், செவ்வாய்னா பூமி, இது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கா, ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்தாவே குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கா, ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்தால் செவ்வாய் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சரி, ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்தால் செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்தால் செவ்வாய் நல்லா பலமாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்படி இருக்கிறவங்க ஏன் டிலே ஆகிட்டு போகுது. சில பேருக்கு பாருங்கள், லக்கணத்தில் 2ல் கேது, இல்லை 8ல் ராகு. சில பேருக்கு என்ன செஞ்சுருவாங்க, குரு கேது, குரு ராகு இணைவில் இருப்பாங்க. அவங்களுக்கும் திருமணம் டிலே ஆகும். இந்த மாதிரிலாம் நடக்கும். சார் குரு கேது சுபக்கிரகம் தானே. ஆமாம், அந்த குருன்னா குழந்தைய கொடுக்கக்கூடியது, நல்ல விஷயத்த பண்ணக்கூடியது, அதுவும் டிலே பண்ணுங்கிறேன். சில பேருக்கு 11ல் போய் 4-5 கிரகம் இருக்கும். அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை உண்டு பண்ணும், ஒன்றுக்கு மேற்பட்ட மறுமணங்களை உண்டு பண்ணும். இதெல்லாம் செய்யும், நடக்கும். 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு மேஷ லக்கணம்னு வச்சுக்கிங்க, அவருக்கு நேரம் 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன். அந்த 7ஆம் இடத்ததிபதி 11, அந்த 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போய் 11ல் கும்பராசியில் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு இருக்குது. அதில் 2 கிரகம் 3 கிரகம் சேர்ந்துருக்குன்னா அவங்க மறுமணத்தை உண்டு பண்ணும், சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன திதி, என்ன யோகம், என்ன நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்து தான் உங்களுடைய திருமண பொருத்தம் பார்த்து. முகூர்த்த லக்கணம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி திருமணமே நடக்காதவங்க 2-3 கோயில் சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இது வரைக்கும் எத்தனையோ பேரை அனுப்பிச்சு கல்யாணம் நடந்து எல்லாரும் என்கிட்ட வந்து கணவன் மனைவியாக தம்பதியாக வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கோவிலை சொல்கிறேன். கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் திருவிழிமலலை, அந்த ஊர் பேர் என்னது, திருவிழிமலலை. திருன்னா பெருமாள், விழின்னா சிவன், மலலைன்னா அம்பாள், இந்த ஊர் பேர். அங்கே வந்து விஷ்ணு வந்து சக்கரம் இழந்து சக்கரம் கிடைக்கப்பெற்ற ஊர் அந்த ஊர். சிவன் பெருமான்கிட்ட அபிஷேகம் பண்ணி அங்கே நடந்து, விஷ்ணுக்குன்னு ஒரு தனி தீர்த்தமே இருக்குது. விஷ்ணு தீர்த்தத்தை உருவாக்கி விஷ்ணு பெருமாள் வந்து அங்கே தவம் பண்ணி சக்கரத்தை வாங்கின ஊர் அந்த ஊர். அந்த ஊர் உலகெங்கும் பசி பஞ்சம் போக்கின ஊர் அந்த ஊர். 2வது ஸ்ரீதேவிக்கு, அதாவது மாப்பிள்ளை சாமின்னே பேர். அந்த சாமிக்கு என்ன பேர், எல்லா ஊர்லேயும் போய் இங்கே பாருங்கள், சிவபெருமான் வந்து லிங்கமாகவும் அம்பாள் தனியாகவும் இருக்கும். அந்த ஊரில் போய் பாருங்கள், சிவபெருமான் வந்து எப்படி மனித உருவத்தில் கணவன் மனைவி 2 பேரும் எப்படி திருச்செங்கோட்டில் சேர்ந்துருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். 6 இடத்துல தான் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்குது. கணவன் மனைவி சேர்ந்துருக்கிற ஊர் 6 ஊர். மெட்ராஸில் திருவேற்காடு, கும்பகோணம் பக்கத்தில் திருவிழிமலலை, திருச்செங்கோட்டில் அர்த்தநாதீஸ்வரர் அம்மி அப்பனும் சேர்ந்துருக்கிறது, ஆண்பாதி பெண்பாதி. அது மாதிரி இந்த திருவிழிமலலைங்கிற ஊருக்கு நீங்கள் போய் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு, அந்த குளத்தில் கை கால் அலம்பி தண்ணி தெளிச்சிக்கிட்டு மாப்பிள்ளை சாமியை போய் வணங்கி, அந்த சாமி பேரை மாப்பிள்ளை சாமினே பேர். அந்த அம்மனுடைய பேர் அழகு மணியம்மை, அழகு முலையம்மைன்னு பேர் அந்த சுவாமி பேர். சாமி பேர் அழகு திருவிழிநாதர், சிவனுடைய பேர் விழிநாதர், அம்பாள் பேர் அழகு மாமுனியம்மை. அதே மாதிரி வந்து அதுக்கு இன்னொரு பட்ட பேர் என்னென்னா மாப்பிள்ளை சாமின்னு பேர். இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்துட்டார், கல்யாண மாப்பிள்ளை வந்துட்டான்னு சொல்கிறோம்ல, அந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக மாப்பிள்ளை ஆகிடுவாங்க. அந்த ஊருக்கு போய் திருமண சாந்தி அர்ச்சனை பண்ணி மாலை கொடுப்பாங்க. அந்த மாலையை நீங்கள் வாங்கியாந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா 90லேருந்து 100 நாளில் கல்யாணம் கண்டிப்பாக முடியும். 100 நாளில் 90 நாள்லேருந்து 100 நாளில் கண்டிப்பாக திருமணம் முடியும். அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் உண்டு. இந்த திருவள்ளிமலைங்கிறது வந்து பசி பஞ்சம் போக்கின ஊர். அந்த குளத்தில் நீராடி மாப்பிள்ளை சாமியை வணங்கி கணவன் மனைவியாக தம்பதியரை தாலி கட்டின குளத்தில், திருமண குளத்தில் இருப்பாங்க. அந்த ஊரில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியமான உண்மை. ஸோ இன்னொரு கோவில் வந்து வைணவ ஸ்தலத்தில் 108 வைணவ ஸ்தலத்தில் முதல் ஸ்தலம், அதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்தலம் தான், திருச்சி ஸ்ரீரங்கம். ஆமாம் சார், ஆனால் ஒரு முறை கூட போயிருக்க மாட்டீங்க நீங்கள். வைணவ ஸ்தலத்தில் 108 திவ்ய ஸ்தலத்தில் திருச்சி ஸ்ரீரங்கங்கிறது முக்கியமான ஸ்தலம். எங்கு சேவித்தாலும் கடைசியாக ரெங்கனை வந்து சேவின்னு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 102 பார்க்க முடியாது, 106 போய் 108 தேசத்தை, 106 திவ்ய தேசம், 108ல் 106 பார்க்கலாம். 2 தேசத்தை பார்க்க முடியாது. ஒன்று பூலோகத்துலேயும், ஒன்று இதில் இருக்குது விண்ணுலகத்துலேயும். 106 திவ்ய தேசத்தை நீங்கள் தரிசிக்கலாம். அதில் கடைசியாக 106 தரிசித்தாலும் கடைசியாக போய் ஜெயிக்க வேண்டிய ஸ்தலம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம். ஏன்னா முதல் ஸ்தலம். அதுக்கு பேர் என்னென்னா
பூலோக வைகுண்டம். என்னது? பூலோக வைகுண்டம். அந்த ஸ்தலத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணி, அந்த சுவாமி வந்து சுக்கிரனுடைய ஸ்தலம். திருச்சி ஸ்ரீரங்கம் வந்து சர்பத்தில் பெருமாள் வந்து சயன கோலத்தில் படுத்திருப்பார். அந்த ஊரில் போய் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் 3 மணி நேரம் நீங்கள் சாமி கும்பிடணும். எத்தனை மணி நேரம்? அவசரமாக போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த போன சார் ½ ஹவரில் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. போகும்போது வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும் கோவிலுக்கு. அதேமாதிரி எந்த கோவிலுக்கு திருமணத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ, பெண்களாக இருந்தால் புடவை கட்டிட்டு போகணும், ஆண்களாக இருந்தால் வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்கள் கல்யாணத்தில் வேஷ்டி கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, கணவன் மனைவி மாப்பிள்ளையா. பேண்ட் ஷர்ட்டில் போனால் அங்கே எடுக்காது. ஸோ திருச்சி ஸ்ரீரங்கம் போகிறப்ப வேஷ்டி கட்டிக்கிட்டு, துளசி மாலை வாங்கிக்கிட்டு, தாமரைப்பூ வாங்கிக்கிட்டு, அந்த பெருமாளுக்கு பட்டு துண்டு 2 வாங்கிட்டு போகணும். என்னது? என்ன வாங்கிட்டு போகணும்? பட்டு துண்டு 2 வாங்கிட்டு போய், ஒரு துண்டை பெருமாள் காலடியில் வச்சுட்டு, ஒரு துண்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் படுக்கக்கூடிய தலைவாணியில் பில்லோவில் படுத்துனீங்கன்னா, இல்லை கீழே விரிச்சு போட்டு படுத்தீங்கன்னா 90 நாள்லேருந்து 100 நாள் கல்யாணம் ஆகிடும். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ஏன் உங்களை 3 மணி நேரம் 4 மணி நேரம் கும்பிட சொன்னேன்னா, அங்கே வந்து ராமானுஜர் ஜீவசமாதி இருக்குது. இருந்து 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க. அமைதியாக அங்கே தியானம் பண்ணாட்டி அமைதியாக உட்காந்துட்டு வாங்க அந்த இடத்துல. அம்பாள் தாயார் சன்னதியை போய் நாச்சியார் அம்பாள் நாச்சியார் சன்னதியை போய் வணங்கிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதன் அரங்கனை வணங்கிட்டு வாங்க. பக்கத்திலே சமயபுரம் இருக்குது, அதையும் வணங்கிட்டு வாங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டு எல்லா கோபுரமும் பாருங்கள் கலர் அடிச்சிருக்கோம். இதில் கிழக்கு, அதாவது தெற்க உள்ள கோபுரம் ஒன்று இருக்குது, வடகிழக்கு. அந்த தெற்கேந்து வர்ற கோபுரம் அதுக்கு பேர் வெள்ளையானை கோபுரம்னு பேர். அந்த காலத்தில் வந்து ஒற்றையாக நின்று வெள்ளையானைங்கிற ஒரு அம்மா வந்து வந்த கோயிலுக்கு வழிப்பறி வந்து கொள்ளையடிக்க வந்தோன்னா ஒற்றையாக நின்று விரட்டினதுனால அந்த கோபுரத்துக்கு இன்னும் வெள்ளை அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, கலர் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் பாருங்கள். எத்தனையோ முறை ஸ்ரீரங்கம் போயிருப்பீங்க. அந்த வெள்ளையானை கோபுரம் வழியாக போய் அங்கே உட்காந்து அங்கே காற்று அடிக்கும், அந்த காற்று வாங்கி பாருங்கிறேன். எல்லா இடத்துலையும் சுற்றி வர்றப்ப கல் போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சுற்றி வரப்போ கல் போட்டிருப்பாங்க. ஆனால் வெள்ளையானை கோபுரத்தில் வரப்போ ஆற்று மணலாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். அந்த இடத்துல கல் போட்டிருக்க மாட்டாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வரப்போ மணலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இருந்து ரிலாக்ஸாக திருச்சி அரங்கனை வணங்கிட்டு, பெருமாளை தாயாரை ஜெயிச்சுட்டு, அந்தாண்ட ராமானுஜரை வணங்கிட்டு, யானைக்கு இருந்தால் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, திருச்சி ஸ்ரீரங்கம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் திருமணம் நேரும். ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய முதல் ஸ்தலம், ஆதி அந்த பிரபஞ்ச ஸ்தலம். அது 108 வைணவ ஸ்தலத்தில் முதல் ஸ்தலம் திருச்சி ஸ்ரீரங்கம். ஏதோ ஜோசியர் சொன்னார், திருச்சி போக சொன்னார், போயிட்டு வந்தேன், கல்யாணம் நடக்கலன்னு சொல்லாதீங்க. போகும்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க, இல்லை திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க, இல்லை உங்கள் பிறந்த கிழமையில போங்க. நீங்கள் எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமைக்கு போங்க. கிழமையில போனால் தான் அந்த பலன், முழு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமைக்கு போங்க, இல்லை ஒருத்தர் சனிக்கிழமை பிறந்தால் சனிக்கிழமைக்கு போங்க, இல்லை ஒருத்தர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தால் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க. இப்படி போனீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான முன்னேற்றம், கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். இதை நான் சொல்லலை, பெருமாளே வந்து சொல்கிற மாதிரி நினச்சிங்க. இப்படி போய் ஒரு இன்டர்வியூனா என் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு டையெல்லாம் கட்டிட்டு போகிறீங்க, ஒரு பெருமாளை பார்க்க போகிறதுக்கு வேஷ்டி கட்டிட்டு போங்கிறேன். ஒரு கோவில் பரிகாரம்னு ஒரு கோவிலுக்குன்னு போனாவே வேஷ்டி கட்டிட்டு போங்க, தயவுசெய்து பேண்ட் போட்டு போகாதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோருடைய வைப்பு வேறுபாடுகளுங்கிறேன். ஆகம விதிப்படி இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எதாச்சுமா நீங்கள் போகிறீங்க, பேண்ட்டு போட்டு போகிறீங்க, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு பரிகாரம், ஒரு கோவிலுக்குன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேஷ்டி கட்டிட்டு போங்க, அப்போ தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஆன்மீக வேர்ல்டு நேயர்களுக்கும் இந்த நான் மேலே உள்ள சொன்ன 2 கோவில்கள், அதாவது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில், எரவாஞ்சேரி பூந்தோட்டம் போகிற வழியில் திருவெடிமலை 26 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அதுக்கு பேர் மாப்பிள்ளை சாமின்னு பேர். அங்கே போகும்போது வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும். போய் அம்பாவை வணங்கிட்டு மாலை கொடுப்பாங்க, வாங்கி அந்த வீட்டில் வைங்க, கண்டிப்பாக திருமணம் 100 நாளில் நடக்கும். அதுமாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் போய் 2 பட்டு துண்டு வாங்கி கொடுத்து, தாமரை பூ துளசி வாங்கி கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. காலைல முடிஞ்சால் அந்த இந்த தரிசனம் பாருங்கள், உத்தரகாண்ட் இந்த பிரபஞ்ச தரிசனம் பாருங்கள் காலையில், விஷ்ணுபாத தரிசனம் காலையில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி தமிழ் மக்களுக்கும் வணங்கி, ஆன்மீக வேர்ல்டு நேயர்களையும் வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.